ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்புக்காக அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரூம் பாய், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகளை மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னிலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கதைகள் சம்மந்தமான ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது, கதை தேடல் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதைகளாக இருக்கட்டும், குட்டி கதைகள், மகாபாரதம், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு கதைகள் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே அந்த சேனலில் இருக்கும். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா வருடத்தில் 3 to 4 டைம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது அறிவிக்கை எண் 72 மற்றும் 73, அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதியான இன்று பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் தெரிஞ்சுக்கலாம். சோப்தார் அப்படிங்கிற வேகன்சிக்காக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 12 வேகண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த போஸ்டிங்காக அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 137 போஸ்டிங் இருக்குது. வீட்டு உதவியாளர், அதாவது ரெசிடென்சியல் அசிஸ்டண்ட் அப்படின்னா அதுக்கு 87 போஸ்டிங் இருக்குது. ரூம் பாய்க்கு 4 போஸ்டிங் இருக்குது. தூய்மை பணியாளர், ஸ்வீப்பர், அதுக்கு மொத்தம் 73 போஸ்டிங் இருக்குது. தோட்ட பணியாளருக்கு 24 போஸ்டிங். வாட்டர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங். சுகாதார பணியாளர், அதாவது சானிடரி ஒர்க்கர்னு சொல்லுவோம், அவங்களுக்கு 49 போஸ்டிங் இருக்குது, 49 வேகன்சி. காவலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 வேகன்சி இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 382 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 6ஆம் தேதியான இன்றிலிருந்தே ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 5ஆம் தேதி கடைசி நாள் அப்படிங்கிறாங்க. தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா மே 6ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அறிவிக்கை எண் 72 மற்றும் 73. இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 71 ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாம். பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜ், அதாவது ஜட்ஜுக்கு அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 28 பேர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. பிரைவேட் செக்ரட்டரி டு த ரிஜிஸ்டர் ஜெனரல், அதாவது ரிஜிஸ்டர் ஜெனரல் பதிவாளருக்காக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1 வேகன்சி. பர்சனல் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கு, அதாவது பதிவாளருக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 வேகன்சி. பர்சனல் கிளர்க், டெப்யூட்டி ரிஜிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு 45 to 50 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 5/5/2025 மே 5ஆம் தேதி தான் கடைசி நாள். இதுக்கு இன்னையிலேருந்தே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மே 6ஆம் தேதி வரைக்கும் செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கான கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா அதோட வெப்சைட்லேயே நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு mhc.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் வந்துருங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட். நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. ஸோ இந்த பேஜ் ஹோம் பேஜ் வந்ததுமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள் நிறைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 71, 72, 73 மொத்தம் 3 நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் 71 நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் மொத்தம் ஒரு 28 வேகன்சி இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா 72வது நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதே மாதிரி ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் வெர்ஷன் ப்ளஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கான ஜோப்தார், அலுவலக உதவியாளர் முதலான பணிகளுக்கான விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கான பொது வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிங்க. அதுக்கடுத்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 73. அறிவிக்கை எண் இன்னையிலிருந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே 5ஆம் தேதி. பணம் கட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி கட்டணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜோப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம் பாய், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொன்னதை பேப்பர் நியூஸில் சொன்ன மாதிரி தான். தூய்மை பணியாளர்னா 73, தோட்டக்கலை பணியாளர்னா 24. ஸோ இதுக்கெல்லாம் சம்பள அடிப்படையிலும் கொடுத்துருக்காங்க. 15,700லேருந்து அதிகபட்சம் 58,100 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, காலி பணியிடங்களை பொறுத்து. ஸோ அவங்களோட வயது வரம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னா ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின அவங்களா இருந்தால் 18 வயது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யாராக இருந்தாலும் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 18 வயது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒதுக்கீடு வகைப்பாட்டினர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க 37 வயது அதிகபட்ச வயது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள், ஒதுக்கீடு வகையை சார்ந்தவர்கள் அல்லாதவர்கள், அதாவது மேலே இருக்கக்கூடிய கேட்டகரி ஆதி திராவிட பழங்குடியினர் இவங்க இல்லாத
மற்ற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்காங்க. அதே மாதிரி பணியில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்காக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 47 வேற ஒரு போஸ்டிங்காக அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 47 வயது வரைக்கும் அவங்க எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, ஸோ முன்னாள் இராணுவத்தினருக்கு இந்த மாதிரி பீரியாரிட்டி கொடுப்பாங்க. கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அப்படிங்கிறது 8வது தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர் தான் +2 கல்வி தகுதிக்கு மேலாக எந்த ஒரு உயர் படிப்பும் படிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி சப்போஸ் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா +2க்கு மேலே எதுவும் படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒருவேளை படிக்கலை அப்படின்னா அவங்க அதுக்கான உறுதிமொழி பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கட்டணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த பதவிக்கு விண்ணப்பிச்சாலும் 500 ரூபா கட்டணும். அதே மாதிரி ஆதி திராவிடர் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முழு விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸ் பேமெண்ட்டும் இதுக்கு பே பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அறிவிக்கை எண் 73. அதுக்கடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம் 72. பாருங்கள், ஜோப்தார் 12 வேகன்சி, அலுவலக உதவியாளர் 137, ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் 87, ரூம் பாய் 4. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சேலரியும் கொடுத்துருக்காங்க 17,700 to 58,100 கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அவங்களோட தகுதிகள் மற்றும் வயது வரம்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒதுக்கீடு வகை ஆதி திராவிடர் பழங்குடியினர் அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 18 வயது நிறைவடைந்தவர், எல்லாருமே 18 வயது நிறைவடைந்தவராக இருக்கணும். அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மற்றவர்கள் இந்த ஒதுக்கீடு இல்லாமல் கீழே வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 வயது தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அவங்க பணியில் இருந்தாங்க அப்படின்னா 47 வயசு. சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மாற்றுத்திறனாளி, அதேமாதிரி முன்னாள் இராணுவத்தினர் அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இதே முன்னுரிமை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கணும், சமையல் மற்றும் வீட்டு பராமரிப்பு இவற்றை அனுபவம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான தேர்வு கட்டணம் பார்த்திங்கன்னா 500 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இருந்தால் முழு விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் 40% மேலே மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் முழு விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்த பார்த்திங்கன்னா இதுக்கான பாடத்திட்டங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பகுதி A மற்றும் A தமிழ் தகுதி தேர்வு மொத்த மதிப்பெண் 25, தகுதிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் 10 எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடிப்படை அறிவு பார்த்திங்கன்னா 40, அதில் குறைந்தபட்சம் 10 எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பாடத்திட்டம் பொது எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் 8ஆம் வகுப்பு வரையில் அதுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா செயல்திறன் குறைந்தபட்ச மதிப்பு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சோப்தாருக்கு, ரூம் பாய்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40% மதிப்பெண் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. அலுவலக உதவியாளருக்கு 40% மதிப்பு, சமையலுக்கு 20 மதிப்பெண். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டு பராமரித்தலுக்கு 20 மதிப்பெண். அலுவலக உதவியாளர் பணினா வீட்டு உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமையலுக்கு 20, தூய்மை மற்றும் சுகாதார பணிக்கு 10 மார்க்கு, சுத்தப்படுத்தப்பட்டவர் மற்றும் தோட்ட பராமரித்தலுக்கு ஒரு 10 மார்க். இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி அவங்க மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72. ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. 71க்கான இன்ஸ்ட்ரக்ஷனு, அதேமாதிரி 71க்கான நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்லேயே இருக்குது. mhc.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இந்த பக்கம் எல்லா நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். நீங்கள் 1 by 1 கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்கான வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.